ஒரு நாள் ஒரு அரசர் காட்டு வழியே குதிரையில போயிட்டு இருக்காரு. காட்டில் ஒரு அழகிய பெண்ணை பார்க்கிறாரு. அவளுடைய அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்புறாரு. ஆனா அந்த பெண்ணோ தன்னுடைய மாமன் மகனை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் தன்னை விட்டுவிடும்படியும் கெஞ்சி கேட்டுக்கிறார். ஆனா அரசருக்கு அவளை விட்டுவிட மனமில்லை. ஒன்னு செய்யலாம், உனக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அதுல நீ வெற்றி பெற்றால் உன் மாமன் மகனை திருமணம் செய்து கொள்ளலாம், தோற்றுவிட்டால் என்னை திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை விதிக்கிறார். அவளுக்கு முடிவு என்ன ஆகுமோன்ற பயம், ஆனாலும் வேறு வழி இல்லாம அதை ஏத்துக்கிறார். அரசர் நகரத்திலிருந்து ஒரு நீதிபதியையும் ஒரு பானையையும் வரவழைக்கிறார். பானை நிறைய நீர் நிரப்பப்படுது. அந்த பானையை சுற்றிலும் கருப்பும் வெள்ளையுமாக நிறைய கூழாங்கற்கள் கிடந்தன. அரசர் சொல்றாரு, இப்போ நான் இந்த பானைக்குள்ள கருப்பு ஒன்று வெள்ளை ஒன்று அப்படின்னு 2 கூழாங்கற்களை போட போறேன். நீ கண்ணை மூடிட்டு பானைக்குள்ள கையை விட்டு ஒரு கூழாங்கல்ல எடுக்கணும். அது வெள்ளையா இருந்தா நீ உன் காதலனை திருமணம் செஞ்சுக்கலாம், கருப்பா இருந்தா நீ என்ன திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பெண்ணும் அதற்கு சம்மதிக்கிறா. அரசர் 2 கூழாங்கற்களை பொறுக்கி பானைக்குள்ள போடுறாரு. 2மே கருப்பு கற்களாக இருக்கிறத அந்த பெண் பார்த்துட்டா. ஆனா அதை கவனிச்சதா அவ காட்டிக்கல. நீதிபதி அவளிடம் கண்ணை மூடிக்கொண்டு பானைக்குள் கையை விட்டு ஒரு கூழாங்கல்லை எடு அப்படின்னு சொல்றாரு. பானைக்குள் போட்டிருக்கும் 2மே கருப்பு கற்கள். எதை எடுத்தாலும் அரசனை திருமணம் செஞ்சுக்கணும், என்ன செய்யறது அப்படின்னு அவ ரொம்ப கவலையோட கொஞ்ச நேரம் யோசிக்கிறா. பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவளாய் கண்ணை மூடியபடி பானைக்குள்ள கையை விட்டு ஒரு கூழாங்கல்ல எடுக்கிறா. எடுத்ததுமே ஏதோ கை தவறி விழுந்து விட்டது போல அந்த கல்லை கீழே போட்டுடுறா. முன்னதாக பானையை சுற்றி நிறைய கற்கள் இருந்ததால அவள் தவறவிட்ட கல் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு. நான் எடுத்தது வெள்ளை கூழாங்கல் தான், கை தவறி கீழே விழுந்துடுச்சு, மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே கீழே கிடந்த கற்கல்ல ஒரு வெள்ளைக்கல்லை எடுத்து நீதிபதி கிட்ட கொடுக்குறா அந்த பெண். நீதிபதிக்கு சந்தேகம் வந்துடுச்சு. நீ எடுத்தது வெள்ளைக்கல் தானே எப்படி நம்புறது அப்படின்னு கேட்கிறார். நீதிபதி அவர்களே, அப்படி என் மீது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா பானைக்குள்ள இருக்கும் இன்னொரு கல்லை எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்றா. அதன்படியே பானைக்குள்ள இருந்த இன்னொரு கல்லும் எடுக்கப்பட்டது. அது கருப்பு கல். அது கருப்பு கல்லா இருந்ததால பெண் எடுத்தது வெள்ளைக்கல் தான் அப்படின்னு நீதிபதி தீர்ப்பளிக்கிறாரு. அரசர் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அரண்மனைக்கே திரும்புறாரு.